السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அருள்முறை குர்ஆன் அருளப்பட்ட இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்திலே திருக்குர்ஆனின் முதல் அத்தியாயமாக தாயாக திகழ்கின்ற அல்ஹம்து சூராவுடைய விளக்கத்தை நாம் அறிந்து வருகிறோம். அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை பற்றி குறிப்பிடும் பொழுது மாலிகி யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளுடைய அதிபதி என்று தனக்கு ஒரு பட்டத்தை சூட்டிக் கொள்கிறான். அப்ப அந்த வசனத்தினுடைய ஒரு பகுதி விளக்கத்தை நேற்று பார்த்திருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் என்றால் என்னவென்று பார்த்தோம், ரஹ்மான் என்றால் என்னவென்று பார்த்தோம், ரஹீம் என்றால் என்னவென்று பார்த்தோம். அடுத்தபடியாக மாலிகி யௌமித்தீன் என்று அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு நியாய தீர்ப்பு நாளுடைய அதிபதியாக அவன் இருக்கிறான் இல்லையா, அந்த நியாய தீர்ப்பு நாள் எப்படி இருக்கும் அதுல ஒரு பகுதியை பார்த்தோம். அந்த நாளை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் சொல்லும் பொழுது சொல்கிறான், அந்த ஒரு நாள் 50,000 வருஷத்துக்கு நிகரான அந்த ஒரு நாள்ல குழந்தைகளை கூட கிழவனாக்கிறோம். அந்த 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 கொடூரம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்று கேட்டால், குழந்தைகளை கூட நரைக்க செய்து விடுகிற அளவுக்கு அந்த நாள் வீரியமிக்கதாக இருக்கும். கைஃப தத்தகூன இன் கஃபர்தும் யௌமன் யஜாலுல் வில்தான ஷைபா, குழந்தைகளை நரை உள்ளவர்களாக மாற்றிவிடக்கூடிய ஒரு நாளை நீங்கள் நிராகரித்தால் எப்படி நீங்கள் நரகத்திலும் தப்பித்துக் கொள்வீர்கள் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 73வது அத்தியாயத்தில் 17வது வசனத்தில் சொல்கிறான். அப்ப அந்த நாள் ரொம்ப கண்கள்லாம் சொருவிரும், பார்வையெல்லாம் இருக்கும், வேர்வை வட்டியும், அவ்வளவு பீதியான ஒரு நிலை இருக்கும். அந்த நியாய தீர்ப்பு நாளில் நிற்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிபாரிசு பண்றது மத்தெல்லாம் ரெண்டாவது விஷயம். அந்த சபையில் வாய் திறந்து யாராவது பேச இயலுமா? பேசக்கூட இயலாது. அந்த மஹ்ஷர்ல வேதனை துன்பங்கள்லாம் இருந்தால் கூட வாயை திறந்து பேசுவதற்கு கூட அங்க அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். பல வசனங்களை இதை பற்றி அல்லாஹ் பேசுறான். 78வது அத்தியாயம் 37வது வசனத்தில் சூரத்துன் நபா அம்மையத்தசால் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த சூறாவில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ரப்பி சமாவாத்தி வல் அர்தி வமா பைனஹுமா, வானங்களுக்கும் பூமிக்கும் அவற்றுக்கு இடையில் உள்ளவற்றுக்கும் அவன்தான் ரப்பு, எஜமான், அதிபதி. அர் ரஹ்மான், அவன் அளவற்ற அருளாளன். லா யம்லிகூன மின்ஹு கிதாபா, அவனிடத்திலே பேசுவதற்கு கூட அன்றைக்கு எவரும் உரிமை பெற மாட்டார்கள். வாயை திறந்து பேச இயலுமான்னா பேச முடியாது, பேச தோணாது, பேசுறதுக்கான அனுமதி கிடையாது என்று 78வது அத்தியாயத்தில் 30 அவனா கேட்டா ரிப்ளை சொல்லலாம், என்னடா செஞ்ச அப்பதான் சொல்லலாமே தவிர அப்ப அவங்களா வாலண்டியரா ஏதாவது பேச இயலுமான்னு கேட்டா அந்த உரிமை கிடையாது. அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான் 78 அதே சூறாவுடைய 38வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான், யௌம யகூமு ரூஹு வல் மலாயிகா, ரூஹ் என்றால் ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வானவர்களும் நிற்பார்கள், சப்பன் அணிவகுத்து நிற்பார்கள். அங்க மனிதர்கள்லாம் விசாரணைக்கு நிற்போம் நம்மெல்லாம். அந்த நாள்ல வானவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அவங்க ஒரு மிலிட்டரி மாதிரி அணிவகுத்து நிற்பாங்க. யூனிஃபார்ம் அணிவகுத்து நிக்கிறான்ல போலீஸ், மக்கள்லாம் அசம்பிள் ஆயிருந்தால் கூட அந்த மக்கள் அசம்பிள் ஆகிற இடத்துல போலீஸ் ராணுவம் எல்லாம் நிற்கும் இல்லையா, அந்த மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வானவர்களும் சஃபன் சஃபாக அணிவகுத்து நிற்பார்கள். லா யதகல்லமூன், அவங்களும் பேச முடியாது. ரொம்ப கூச்சல் பண்றாங்க, ஏதாவது பண்ணு, சீக்கிரம் அனுப்பு என்று ஏதாவது பேச இயலுமாங்க? லா யதகல்லமூன், அந்த வானவர்களும் ஜிப்ரீலும் கூட அன்ற நாள்ல வாய் திறந்து பேச மாட்டார்கள். இல்லாமன் அதின லஹுர் ரஹ்மான், ரஹ்மான் யாருக்கு அனுமதி கொடுக்கிறானோ அவனை தவிர, அளவற்ற அருளாளன் அல்லாஹ் யாருக்கு அனுமதி வழங்குகிறானோ அவரை தவிர எவரும் வாய் திறந்து பேச இயலாத ஒரு நாள் அது. அந்த தீர்ப்பு வழங்குறதுக்கு முன்னாடி அவ்வளவு நிசப்தம், ஊசி விழுந்தா அந்த சத்தம் கேட்கணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நிசப்தமா இருக்கும். இது 78 38ல சொல்றான். 11வது அத்தியாயத்தில் 105வது வசனம் ஹூதுல 105வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், யௌம யதி, அந்த நாள் வரும், நியாய தீர்ப்பு நாள் ஏற்படும் பொழுது, லா தகல்லமு நஃப்சுன் இல்லா பிஇذனிஹி, அவனது அனுமதி இல்லாமல் எந்த ஜீவனும் வாய் திறக்க இயலாது, பேசவே இயலாது. 11:105ல. அதே மாதிரி 77வது அத்தியாயம் வல் முர்சலாத்துங்கிற அத்தியாயத்தில் 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஹாதா யௌமுலா யன்திகூன், இன்று அவர்கள் பேச முடியாத நாள், இது வாய் திறக்க முடியாத நாள்.
வலா யூதனு லஹும், அதற்கான அனுமதியும் அவர்களுக்கு வழங்கப்பட மாட்டாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். யாருக்கு? கெட்டவர்களுக்கு வாய் திறந்து பேச முடியாத நாள், அதற்கான பர்மிஷன் வழங்கப்படாத நாள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுற அளவுக்கு அந்த நாள் ரொம்ப கொடூரமா இருக்கும். பேசாம இருந்தா என்ன பேசாம இருக்கிறாங்கன்னு கேட்டா அந்த நாளுடைய கொடுமை அவங்களை அப்படி ஆக்குது. பேசாம இருக்கிறாங்கன்னு கேட்டா அந்த அந்த அதிர்ச்சியில் ஆளாயிருவான்ல, அல்லோ கிடந்து என்ன ஆகுமோ ஏது ஆகுமோங்கிற ஒரு நிலைக்கு வரும்பொழுதெல்லாம் கூச்சல் போடுறது, கொடி பிடிக்கிறது, அணிவகுக்கெல்லாம் நடக்காது. சும்மா ஃப்ரீயா விட்டுருந்தா தான் கத்துவாங்க. விட்டுச்சு எல்லாத்துக்கும் தட்டா போட்டான்னு வாய முடிக்கிறான் பாருங்க, அந்த மாதிரி போயிடும். மனுஷனே என்ன செய்யறான்னு கேட்டா தட்டான்னா போட்டான்னு அதிரடியா ஏதாவது பண்ணனா வாய முடிக்கிறான், பேசவே மாட்டேங்கிறான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போடுற அந்த தடா போடாக்கு நிக்க முடியுமா? ஒரு இருக்கிறான், வாயை திறந்தா என்ன கதியாகும், யாரும் பேச இயலாது. அதே நேரத்தில் அவன் பேசினானேயானால், அல்லாஹ் கேள்வி கேட்டானேயானால் மறைக்க இயலுமா? அடுத்த அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்னு கேட்டா பொழுது கொட்ட வேண்டியது. ஆமா ஆமான்னு சொல்லணுமே தவிர இங்க நம்ம ஏமாத்துவோமே, சமாளிக்குவோமே. நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, அது இந்த அர்த்தத்துல சொன்னேன். இப்படி எல்லாம் அது நடக்குமாங்க? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. என்ன உள்ளத்துல உள்ளது கண்ணாடி மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட போய் எதையும் மறைக்க இயலாது. கேட்கக்கூடிய நாளையில எதையும் மறைக்க முடியாத ஒரு நிலையில உலா எக்துமுனல்லா ஹதீஸா 4:42 எல்லாம் சொல்றான். நிசாவுல 42வது வசனத்தில் சொல்கிறார், அந்த நாள்ல வலா யக்துமுனல்லாஹ ஹதீஸா, அல்லாஹ் கேட்கிற ஒரு செய்தியும் அவர்கள் அல்லாஹ்விடம் மறைக்க மாட்டார். மறைச்சால்தான் ரெக்கார்டு வச்சிருக்கானே, என்னது மறைக்கிறதுங்கிற விசாரணை ஃபார்மாலிட்டிக்கு தான். உங்களை கேட்டு தெரிஞ்சுதான் உண்மையை கண்டுபிடிக்க போறானா? ஆல்ரெடி அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் கேட்கறது ஒரு ஃபார்மாலிட்டி விசாரணை. அதனால எந்த ஒரு செய்தியையும் அவர்கள் மறைக்க முடியாது என்று 4:42 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 6:130 சொல்லி காட்டுகிறான், ஷஹிதுனா அலா அன்ஃபுஸினா, ஏதாவது கேட்டா தங்களுக்கு எதிராக தாங்களே சாட்சி சொல்லிக் கொள்வார்கள். விட்னஸ் நிப்பாட்ட சொல்ல மாட்டான். டேய் திருடுனியா, யாரெல்லாம் நான் தான் திருடுனேன் அப்படின்றான். மறுத்தா தானே சாட்சி வேணும். அவன் ஷஹிதுனா அலா அன்ஃபுஸினா, எங்களுக்கு எதிராக நாங்களே சாட்சி சொல்கிறோம் அல்ல, நீ யாரையும் சாட்சிக்கு நிப்பாட்டத உங்ககிட்ட எப்படி நாங்க மறைக்குவோம் என்கிற அளவுக்கு அந்த நாளுடைய நிலைமை இருக்கும். அது மாத்திரம் இல்ல, அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா சில நேரத்துல தான் செஞ்சியாடான்னு கேட்பான், சில நேரத்தில் என்ன செய்வான் செஞ்சியான்னு கேட்க மாட்டான். அவன் கையையும் காலையும் பேச விட்டுவான்ல. சில பேர்கிட்ட வாய்மொழியாக கேட்பான். சில ஆட்களை என்ன செய்வான்னு கேட்டா அவன் காலை சொல்லுவான், யாரா என்னை கூட்டிட்டு தான் இந்த மாதிரி சினிமா கொட்டைக்கு போனா, ஹோட்டல்ல போய் சாப்பிட்டான் ரமலான் மாசத்துல, இந்த கைனால தான் எடுத்தான் அப்படின்னு கை என்ன செய்யும் அல்லாஹ் இடத்துல. இது ஆச்சரியப்படுற விஷயம் கிடையாது. மனிதனே பிளாஸ்டிக் பேச செய்யறான், டேப் ரெக்கார்டு போட்டு அதை போட்டு அதுல பேசுறதுல உங்கள்கிட்ட அல்லாஹ் ப்ரோக்ராம் பண்ண முடியாதா? அதோட சிறப்பா ப்ரோக்ராம் பண்ணுவான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான் 36 யாசீன்ல 65வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம், இன்றைய தினம் அவர்களுடைய வாய்களுக்கு சீல் வைத்து விடுவோம். விசாரிக்கிற நாள்ல வாய்க்கெல்லாம் சீல் பூட்டு போட்டாச்சு, முத்திரை. ஒத்து கல்லிமுனா ஐதீஹிம், அவர்களுடைய கைகள் நம்மிடத்தில் பேசும். தஷ்ஹது அர்ஜுலுஹும், அவர்களுடைய கால்கள் சாட்சி சொல்லும். பிமா கானு யக்ஸிபூன், அவர்கள் செய்த காரியங்களை பற்றி அவன் கையும் அவன் காலும் என்ன செய்யும் பேச ஆரம்பித்து விடும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 66-65 சொல்றான். அதை விட ஒரே ஒரு பேச்சு நடக்குமா. என்ன பேச்சுன்னு கேட்டா, அவன் கையும் அவன் காலம் அவனுக்கு எதிராக போகும் பொழுது அவன் அவன் உறுப்புகளோட அவன் சண்டை போடுவானா. அந்த ஒண்ணு மட்டும் எல்லாம் பேச விடுறான். எதுக்காக வேண்டி? அந்த கொடூரத்தை விளங்க வைக்கிறதுக்காக வேண்டி. கேப்பானா லிம ஷஹித்தும் அலைனா, ஏன்பா என் கையா இருந்துகிட்டு எனக்கு எதிராக பேசுறியப்பா, நீ என் காலு தானே, என் காலா இருந்து கொண்டு எனக்கு எதிராக நீ சாட்சி சொல்றாயே, லிம ஷஹித்தும் அலைனா அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்பார்களாம். யார தோலை பார்த்து கேட்பான, தோல் தானே பேசுது, தோல்ல தான் அந்த ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பான் போல இருக்கு, ஜிப் பண்ணி வச்சிருக்கான் அல்ல. அந்த மாதிரி அந்த ப்ரோக்ராம்ல பேசும் பொழுது அவங்க சொல்லுவாங்களாம், காலு அன்தகனல்லாஹு அல்லதி அன்தக குல்ல ஷைஇன், ஒவ்வொரு பொருளையும் பேச வைத்த அல்லாஹ் எங்களையும் பேச வைத்து விட்டான். வஹுவ ஹலகக்கும் அவ்வள மர்ரா, அவன் தான் உங்களை முதல்லயே படைச்சிருக்கிறான். அவன் பேச நாங்களா பேசுறோம், அவன் பேச வைக்கிறான், எங்களை நாங்க என்ன பண்றது என்று அந்த கைகள் எல்லாம் பதில் சொல்லும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 41வது அத்தியாயத்தில் ஃபுஸ்ஸிலத்துங்கிற அத்தியாயத்தில் 20, 21, 22 ஆகிய வசனங்களில் குறிப்பிடுகிறான். அவ்வளவு கொடூரமா பேச முடியாது, கைகாலெல்லாம் நமக்கு எதிராக சாட்சி சொல்லணும், ரொம்ப கொடூரமா இருக்கும், எல்லாம் நப்சி நப்சின்னு கத்திட்டு இருப்பான். அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு நிலையில என்ன ஒரு 7 பேர் தான் அதுல கொடுத்து வச்சாங்க. அந்த நாள்ல எல்லாரும் அந்த கொடூரத்தை சந்திச்சுதான் ஆகணும். விசாரிக்கிறது ஜட்ஜ்மெண்ட் தனியாருக்கு வழங்கிருந்தேன், நியாய தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த ஒரு நாளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம்.
அந்த நாள்ல அந்த திடல்ல நிக்கக்கூடிய நேரம் முடிஞ்ச பிறகு நீ எல்லாம் சொர்க்கத்துக்கு போ, நீ எல்லாம் நரகத்துக்கு போன்னு எல்லாம் சொல்லுவான். அதுக்கு முந்தி நிக்குவோமே அந்த நாள் கோர்ட்டு, இது கோர்ட்டு, அது ஜெயில் அப்புறமேல வரும். ஜெயிலா ரிலீஸ் ஆங்கிறது அப்புறமேல. அப்ப நியாய தீர்ப்பு நாள் என்பது கோர்ட். சுப்ரீம் கோர்ட்ல எல்லாம் நின்றுட்டு இருக்கிறோம் வைங்க, விசாரணைக்காக நிக்கிறோம். அந்த நாள் தான் அவ்வளவு கொடூரமா இருக்கிறது. நரகத்துக்கு விட கொடூரமா இருக்கு பார்த்தோம்னா, அவ்வளவு கடுமையா இருக்கும். அதுல அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, 7 பேர் மாத்திரம் இந்த கொடூரத்தை விளங்காம இருப்பாங்க. அந்த 7ல நம்ம இருக்க ஆசைப்படணும். 7ஐயும் செஞ்சு முதல் தகுதிக்கு ஆளாகணும். 7க்கு சக்தி இல்லைன்னு சொன்னா 7ல ஒன்னையாச்சு. இந்த 7 காரியங்களை செய்தவர்கள் மாத்திரம் அந்த நியாய தீர்ப்பு நாள்ல அவன் பாட்டுக்கு ஏசில உட்கார்ந்து இருப்பான். நியாய தீர்ப்பு நாள்ல அதுலயும் அல்லாஹ் ஏசி போட்டு கொடுத்துறா பாருங்க. என்ன ஏசி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சபஅத்துன் 7 வகையான மக்களுக்கு யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹு, அவனது நிழலை தவிர, அர்ஷ் நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இருக்காதே அந்த பொட்டல் வெளியிலே, அந்த மகஷர் வெளியிலே 7 வகையான மக்களுக்கு அல்லாஹ் நிழல் தருகிறான். எல்லாம் வெயிலுக்கு வேறு வடிஞ்சிட்டு இருக்கு. 7 பேர் சும்மா இருப்பாங்க மாட்டு ஜாலியா, இதுல சென்று காத்து அடிச்சுக்கிட்டு அவன் மட்டும் இந்த விசாரணையை பத்தின ஒரு பயமே இல்லாம இருப்பான். அல்லாஹ் அப்படி அந்த பாக்கியத்தை அங்கே கொடுத்துறான். அந்த 7 பேர் யாருன்னு கேட்டா, அல் இமாமுல் ஆதிலு, நீதியாக நடந்த ஒரு ஆட்சியாளன். நம்ம அந்த அடைய முடியாது, நமக்கு ஆட்சி கிடைக்க போது. இது எவன் ஆட்சியாளனா இருந்தானோ அவன் ஆட்சியாளன் நேர்மையா நடக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். அந்த ஆட்சி, அந்த அதிகாரம், அந்த பதவி, அந்த செல்வாக்கெல்லாம் நல்லவனையும் பரட்டி விட்டோம். கொள்கை கோட்பாடு பேசினவர்கள்லாம் சீட்ல உட்கார வச்சு பாருங்க, காணாம போயிருவாங்க. அவங்களுடைய தூய்மை போயிரும், நேர்மை போயிரும், ஒழுக்கம் போயிரும், அடக்கம் போயிரும், பணிவு போயிரும், திமுறி ஏறிக்கணும். ஒரு அற்பமான பதவிகள் வரும் பொழுதெல்லாம் மனுஷன் அவனுடைய நல்ல விஷயங்கள் எல்லாமே காணா போயிரும். அப்ப ஒரு நாட்டுக்கு அதிபர்னு ஒருத்தன் உட்கார்ந்துட்டான்னு சொன்னா முடிஞ்சு போச்சு கதை. பெரிய மகானை கொண்டு உட்கார வச்சாலும் சரிதான், 3 நாள்ல அவர் சைத்தான போயிடுவாரு. அந்த சீட்டு இப்படி காணாக்கிறோம். அப்படி ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு அவன் அதுல நீதியை கடைபிடிச்சான்னு சொன்னா, நீ தண்ணிட வாடா, உன்னை கெடுக்கிறதுக்குரிய ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு ஜெயிச்சு வந்திருக்கீல்ல, எல்லாரையும் பிரட்டி விடக்கூடிய சீட்ல உட்கார்ந்துட்டு அதுலயும் நேர்மையா இருந்து வந்தே இல்லையா, நீ வா, உனக்கு கேள்வி இல்ல, மற்ற தப்பு செஞ்ச பரவாயில்ல, இங்க வா, நிழலுக்கு வாடா, அரசுக்கு வாடான்னு சொல்லி அல்லாஹ் கூப்பிடுறான். யார? நீதியாக நடந்த ஆட்சியாளன், ஒரு அதிபர், நாட்டுடைய அதிபருக்கு அல்லாஹ் அரசுக்கு கொடுக்கிறான். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் நம்ம கையில் அந்த மாதிரி ஒரு ஆட்சியை தந்தான்னு சொன்னா நம்ம அப்படி நடக்கணும்னு சங்கற்பம் எடுத்துக்கிறோம். நீயத்துக்கு தவாப் இருக்குல்ல, நம்மள்ட்ட எங்க இருக்குன்னு நம்ம தளர தேவையில்லை. அல்லாஹ் எங்களை இமாமுல் ஆதிலாக நேர்மையான ஒரு ஆட்சியாளனை எங்களை உட்கார வச்சேன்னு சொன்னா நாங்கள் அதற்கு தகுதியானவர்கள் ஆகிறோம்னு மனசுல எண்ணம் கொண்டோமே. ஆனால் அந்த எண்ணத்திற்குன்னு ஒரு சவாப் அல்லாஹ் தந்தா அவனுக்கு என்ன கணக்க சரிப்பட நீ இமாமுல் ஆதில் சொன்னான்னு சொல்லிடுவான். செஞ்ச ஆளுக்கு மட்டும் அவன் கொடுப்பான், செய்யாத ஆளுக்கு அந்த எண்ணம் தூய்மையான முறையில் அந்த எண்ணம் வந்துச்சோம்னு சொன்னா நீனு தான் நீங்க இமாம் முடியா, நீனு தான் ஆட்சியாளன் சொல்லி நம்மளை கணக்குல சேர்த்தாலும் சேர்த்துருவான். அவன் அளவற்ற அருளாளன். 2வது யாருன்னு கேட்டா, வசாபுன் நஸஅபி இபாதத்தில்லாஹ், இளமை பருவம் இருக்கு பாருங்களேன், மனுஷனை ரொம்ப கெடுக்கக்கூடியது. வயசான காலத்துல ஒழுக்கமா இருக்கிற பெரிய ஆச்சரியம் கிடையாது. 55 வயசுல ரொம்ப பரிசுத்தமா இருக்காரு, என்ன எல்லாரும் இருப்பான். 55 வயசுல உனக்கு முடியல, அதனால பரிசுத்தமா இருக்கிற. 65 வயசுல ஏழல உனக்கு, அதனால நீ பரிசுத்தமா இருக்கலாம். வேற வேலை வெட்டி இல்ல, தொழில் இல்ல, பசங்க பாத்துக்கிறாங்க, பள்ளிவாசல கெதின்னு இருப்ப, உனக்கு அது முடியலப்பா அதனால இருக்கிற. இது பெரிய ஆச்சரியம் கிடையாது, இதுக்கு தூக்கிட்டு பெரிய பரிசுலாம் தரையலாது. ஆனா இளமை இருக்கு பாருங்க, அது நம்மளை கெடுக்க. அந்த ரத்தம் ஓட்டம் என்ன இருக்கு பாருங்க, நம்மளை கெடுக்கும். எப்படியாவது தப்பு செய்ய தூண்டும், அநியாயம் பண்ண சொல்லணும், திமிர காட்ட சொல்லணும், அது மாதிரி உடல் ரீதியான வகையில் தப்பு செய்ய சொல்லணும், உணர்ச்சி ரீதியான விஷயத்துல முடிக்கிட்டு அடிச்சிருது, அந்த மாதிரி கையை ஓங்க சொல்லும், காலை ஓங்க சொல்லும். இதெல்லாம் என்ன செய்யும், அந்த இளமை நம்மளை கெடுக்கும். பராக்காக்கக்கூடிய சமாச்சாரங்கள் எல்லாம் கவர்ச்சியா இருக்கும். கண்ணுக்கு கவர்ச்சியான விஷயங்களே தேடும், காது கவர்ச்சியான, காது வெடிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி அதை காதுல மாட்டி வச்சுட்டு கேட்டுட்டு இருந்தா தான் நமக்கு இன்பமா இருக்கும். பெரிய 60க்கெல்லாம் வெறுப்பா இருக்கும், தாங்காத அந்த காது சவ்வு மென்மையா போயிருமா, அது தட்டாப்புடான்னு அடிச்சான்னு சொன்னா காது வெடிச்சு ஏன்டா கத்துறியன்னு கேட்பாரு அவரு. இவனுக்கு என்ன செய்யும், காதுல மாட்டிக்கிட்டு அப்படி கேட்கறானா இல்லையா. அப்ப காது ஒரு தேடுகிறது, கண்ணு ஒண்ணு தேடுது, வாய் அசிங்கமா பேசினா தான் அதெல்லாம் அவருக்கு விருப்பமானதா இருக்கிறது. இப்படி எல்லாமே உடம்புல டோட்டலாவே கெட்டதை நோக்கி இருக்கக்கூடிய அம்சம் இளைஞனுக்கு இருக்கிறது. அதை ஒருத்தன் ஜெயிச்சான்னு சொன்னா அவனை மற்றவன் ரிலாக்ஸ் எடுக்கல, இவன் அரசிக்கல அவனை வைக்கணும். இளைஞனா இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாவின் வணக்க வழிபாடுகளை ஒழுங்கா செய்தானேயானால் கிழவன் வணக்கம் செய்வதற்கும் இளைஞன் வணக்கம் செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. கிழவன் வணக்கம் செய்தானேயானால் சொர்க்கம் அல்லாஹ் கொடுப்பான், இளைஞன் வணக்கம் செய்தானேயானால் இந்த தண்டனையிலிருந்து காப்பாற்றுவான் மகசர்ல.
அந்த ஒரு நாள் 50,000 வருஷம்ல, ஒரு நாள் நீங்க நினைச்சிடலாம் அவ்வளவு பேரை விசாரிச்சு முடிக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய நேரம் 50,000 வருஷத்துக்கு நிகரான ஒரு நாள். ஒரு நாள் தான் ஓடிக்கிட்டே இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனுடைய நம்ம உலகத்தில் உள்ள நாளோடு ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா 50,000 வருஷம் 50,000 வருஷம் நிக்கிறமே. அதிலிருந்து தப்பிக்கிறதா இருந்தா இளம பருவத்தை கரெக்ட் பண்ணு. இளமையா இருக்கும் பொழுது இறை நினைவோட தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் போன்ற கடமைகள், இன்ன பிற காரியங்கள், அது மாதிரி சினிமா, டிராமா, லாட்டரி, பாட்டு, ஆடல், கூத்து, கும்மாளம், இது மாதிரியான தீமைகள் இதுல இருந்து விடுபட்டு இறை அச்சத்தோட ஒருத்தன் வாழ்ந்தான்னு சொன்னா அவன் மற்றவர்களை விட கிரேடு கூட கிடைக்கணும். பாப்பா வெயில நிப்பாரு, மோங்கார அரசியல நிப்பான். பாப்பா இளமையை ஒழுங்கா பயன்படுத்தல என்று சொன்னா அவர் சொர்க்கத்துக்கு போறவரா இருந்தா கூட மகசர் வேதனை அனுபவிச்சிருவார். சொர்க்கம்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாலும் அந்த வேதனை அனுபவிச்சு தான் தீர்வார். அப்ப வயசானவர்கள் தொழுவதற்கும் இளைஞர்கள் தொழுவதற்கும், வயசானவர்கள் நோன்பு வைக்கிறதற்கும் இளைஞராக இருக்கிற நோன்பு வைக்கிறதற்கு கொடுக்கிற பரிசுல டிஃபரெண்ட் இருக்கிறது. ஏன்னு கேட்டா அதுல கஷ்டம் கூட இருக்குல்ல. இளமையை ஜெயிக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்பட வேண்டி இருக்கிறது, சிரமப்பட அடக்க வேண்டி இருக்கிறது, சைத்தான ரொம்ப கடுமையா எதிர்த்து போராட வேண்டி இருக்கிறது, நப்சை எதிர்த்து கடுமையா போராட வேண்டி இருக்கிறது. அதனால இரண்டாவது பார்ட்டி யாருன்னு கேட்டா ஷாபுன், ஒரு இளைஞன், நஸாபி இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலே உரி திளைத்த ஒரு இளைஞனுக்கும் அந்த மாதிரியான கிரேடு கிடைக்கிறது. இளைஞராக இருப்பவர்கள் இதுக்கு முந்தைய எப்படி நடந்திருந்தாலும் சரி, இப்ப சந்தர்ப்பம் எடுக்கணும், நம்முடைய இளமையை பின்னால் வயசான பிறகு பாத்துக்கலாம், 50க்கு பிறகு சரி பண்ணிக்கலாம், 60க்கு பிறகு ஒழுங்காக்கிடலாம் நினைச்சிடாதீங்க. ஒரு விஷயம் இருக்கு, அப்படி நினைச்சீங்கன்னு சொன்னா இன்னைக்கு உருவிட்டான்னு நினைச்சுவீங்க. முதல்ல அல்ல அந்த வாய்ப்பை தரணும்ல. என்னமோ உங்களுக்கு 60 வயசு எழுதி வச்சா கூட நீங்க 55 வயசுக்கு ஆட்டம் போடலாம். நாளைக்கு போகுமா அடுத்த நிமிஷம் போகுமான்னு எவனுக்கு தெரியாது. அதையும் கவனத்தில் கொண்டு இந்த கிரேட் அடைவோம். 50 வயசுல நம்ம நல்லா இருப்போம். இப்பவே நல்லா இருந்தோம்னு சொன்னா, இளமையா நல்லா இருந்தோம்னு சொன்னா நமக்கு அங்க என்ன இருக்கு, அரசுக்குள்ள எல்லாரும் கஷ்டப்படும் பொழுது நாம மட்டும் கஷ்டப்படாம ஜாலியா இருக்கலாம், 50,000 வருஷத்துக்கு ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம நினைத்து பார்த்து இளைஞர்கள் தங்களை திருத்திக் கொண்டார்களே. ஆனால் அந்த நியாய தீர்ப்பு நாள்ல தீர்ப்பு நியாயமா கிடைக்கும், அந்த கொடூரம் அவர்களுக்கு தென்படாது அப்படிங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மூன்றாவது ஆள் யாருன்னு கேட்டா வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித், பள்ளிவாசலோடவே உள்ளத்தை தொடர்பு வைத்துக் கொண்டிருந்த ஒரு மனிதனுக்கும் அந்த அரசுக்குள்ள இடம் கிடைக்கும். இப்ப பார்த்தாலும் பள்ளிவாசல் தான் அவனுடைய தொடர்பெல்லாம் என்னது, பள்ளிவாசலோட தொடர்பு வச்சு கொண்டிருக்கிறான். அப்ப எப்ப பாங்க சொல்லுவாங்க, எப்ப காம சொல்லுவாங்க, அந்த மாதிரி பள்ளிவாசல். இது இளைஞன் பெரிய எல்லாத்துக்கும் உள்ளது, இது ஒரு தனி குரூப். இது பள்ளிவாசலோடவே அதிகமான தொடர்புகளை, கடையில் உட்கார்ந்து இருந்தா கூட உள்ள பள்ளிவாசல்ல இருக்கும், வீட்டுல உட்கார்ந்து இருந்தா கூட உள்ளம் பள்ளிவாசல்ல இருக்கும். அப்ப பள்ளிவாசலோடு கல்வை சம்பந்தப்படுத்தி வைத்திருந்த ஒரு மனிதனுக்கும் அந்த 7 பேர்ல ஒண்ணு கிடைக்கும். என்னடா மனிதனை பராக்காக்கக்கூடிய விஷயங்கள் பூரா வெளியில தான் இருக்கு, பள்ளிவாசல்ல ஒண்ணுமே கிடையாது. ஆடல் இல்ல பள்ளிவாசல்ல, பாடல் இல்ல, கூத்து இல்ல பள்ளிவாசல்ல, கும்மா எதையாவது ரசிக்கதா இருக்க பள்ளிவாசல்ல, ஒண்ணுமே ஒரு என்டர்டைன்மெண்ட்ங்கிறாங்களே அது இல்லாத இடம் இருக்குன்னா பள்ளிவாசல் தான். மனிதனுக்கு பொழுதுபோக்குன்னு உள்ள விஷயங்கள் ஏதாச்சும் ஒண்ணு இல்லாத ஒரு இடத்தை தேடுறதா இருந்தா பள்ளிவாசல்ல போங்க, ஒண்ணுமே இருக்காது. உங்களுடைய ஒரு நப்சுக்கு தீனி போடக்கூடிய ஒரு சமாச்சாரமும் இல்லாத ஒரு இடம் எது, பள்ளிவாசல். அதை லைக் பண்ண ஒருத்தன், எதை லைக் பண்ண இயலாதோ அதை லைக் பண்றான், அதை விரும்புறான், அதை நேசிக்கிறான்னு சொல்லும் பொழுது இவன் எனக்காக செய்யறான். பெரிய கஷ்டம் இது. மற்ற இடத்துக்கு போனா கோல் சொல்லிட்டு இருக்கலாம், புறம் பேசிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி வாய்ப்பு கூட இல்லையே, வாய் முடிக்கிறது சொல்லுது. பள்ளிவாசல்ல போய் மற்ற பொழுதுபோக்கு அம்சம் இல்லாட்டா கூட கோல் சொல்ல முடியுமா, அடிச்சுக்கிற முடியுமா, யோசிக்கிற முடியுமா, அவனுக்கு ஊர்பலாய் கழுவ முடியுமா, ஒண்ணுமே செய்ய முடியாது. அதான் உட்கார்ந்து இருக்கணும். இப்படி உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது பெரிய அதாபு. இந்த அதாபை தாங்கினீங்கள, அதுக்கு தாண்டா உனக்கு இது. இந்த அதாபை நீ தாங்கி கொண்டிருந்த காரணத்தினால இங்க அதாபு இல்லாம ஆக்கிறேன். பள்ளிவாசலோட இதயத்தை வைத்திருந்த ஒருத்தனுக்கும் அது கிடைக்கும் என்று 3 சொல்லிட்டாங்க. 4வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு ரஜுலானி தஹாப்பா ஃபில்லாஹி இஜ்தமா அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி. 2 பேர் அல்லாஹ்வுக்காகவே தான் அவர்கள் நேசித்தார்கள், அல்லாஹ்வுக்காகவே தான் பிரிந்து விட்டார்கள். ஒருத்தரை நேசிக்கிறதா இருந்தாலும் சரி, சண்டை போட்டு பிரியறதா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்குண்டே நேசித்து அல்லாஹ்வுக்குண்டே பகைத்துக் கொண்டார்களே. ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கும் என்ன கிடைக்கும், அரசுக்கு நல்லது கிடைக்கும். ஒரு மனுஷன் நட்பு பாராட்டுறான், அவன் மார்க்கத்துக்கு எதிராக போறான், வரதட்சணை வாங்கிட்டான். நீ வரதட்சணை வாங்கின காரணத்தினால் உயிருக்கு உயிரா உன்னை நேசித்தாலும் இன்னையோட உனக்கு எனக்கு நட்பு இல்ல வெட்டுறான். இப்ப எதுக்கு அவன் பிரிஞ்சான், அல்லாஹ்வுக்காக பிரிஞ்சான். நட்பு இருக்கு, பாசம் வச்சிருந்தான், அவனோட இவன் சட்டை அவன் போட்டுக்கிட்டு இருந்தான், அவன் சட்டை இவன் போட்டுக்கிட்டு இருந்தான். அந்த அளவுக்கு நெருக்கமா இருந்தவங்க
இவன் ஒரு தப்பு செஞ்சாங்கிற காரணத்துக்காக வேண்டி என்ன செய்யறாத பகைக்கிறான்னு சொன்னா, எனக்காக உன்னுடைய நட்பை பகைத்தாயே, அதுக்காக வேண்டி நான் உன்னை அரசுல கொண்டாந்து வைக்கிறேன், அரசு கீழே நிழல்ல கொண்டாந்து வைக்கிறேன் அல்லாஹ் வைக்கிறான். அது ஒருத்தர் நேசிக்கணும். நட்பு பாராட்டுவதற்கு போது என்ன செய்யறது, இவனை நட்பு பாராட்டினா இவன் நல்லவனா இருப்பானா, தொழுவானா, நோம்புப்பானா, கோல் சொல்லாம இருப்பானா, இவனோட நம்ம நட்பு பாராட்டுவதனால் நம்முடைய ஆன்மீக நிலைமைக்கு இடைஞ்சல் வராம இருக்குமா என்று பார்த்து இவனோட நம்ம நட்பா இருப்போம், இவனோட இருப்போம், இவனோட இருந்தா நம்ம ஆன்மீகத்துக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் ஒரு நண்பனை செலக்ட் பண்ணான்னு சொன்னா, நண்பனை செலக்ட் பண்ணதுக்காக வேண்டி அல்லாஹ் கொடுக்குறான். பகைச்சாலும் கொடுக்குறான், தேர்வு செஞ்சாலும் கொடுக்குறான். நண்பர்களை தேர்வு செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுக்காக நண்பர்களை தேர்வு செய்யணும், அல்லாஹ்வுக்காக பகைக்கணும். மார்க்க அடிப்படையில் ஒருவனை நண்பனா தேர்ந்தெடுக்கணும், மார்க்க அடிப்படையில் சரியா நடக்கலைங்கிறதுக்காக வேண்டி அவனை பகைத்துக் கொள்ளவும் செய்யணும். அப்படி நடந்து கொண்டார்களே ஆனால் அவங்களுக்கும் என்ன செய்யும் அல்லாஹ், அந்த ரெண்டு பேருக்கும் அரசுக்கு அல்லாஹ் வந்து நிழல் கொடுப்பான் சொல்லிட்டாங்களா. அடுத்து யாருன்னு கேட்டா, வரஜுலுன் தஅத்துஹு இம்ராத்துன் ذات منصب وجمال, ரொம்ப அழகும் கவர்ச்சியும் உடைய ஒரு பெண் ஒரு ஆண் மகனை ஈர்க்கிறாள், பயப்படுத்த முயற்சிக்கிறாள். ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்லி அவன் விலகிக் கொண்டான். இவனுக்கும் கொடுப்பேன். ஏன்னா மனிதன் வந்து அடிபட்டு போற இந்த ஒரு விஷயத்துல அடிபட்டுவான். யாரா இருந்தாலும், எந்த ஆன்மீகவாதி ஷேக் பெரியாரா இருந்தாலும் சரி, எந்த மௌலானாவா இருந்தாலும் சரி, அதுல வந்து அவுட் தான். அந்த சந்தர்ப்பங்களை தவிர்த்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் யாரா இருந்தாலும் பிறண்டுருவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் அவுட் ஆயிருவாங்க. நம்ம சந்தர்ப்பங்கள் தான் தவிர்க்கணும். அதாவது தனிமையில சந்திக்கிறது, அந்த மாதிரி சந்தர்ப்பங்களை தவிர்க்கல என்று சொன்னா நாம எவ்வளவுதான் ஒழுக்கம் பேணுதல் சொல்லிக் கொண்டிருந்தாலும் நம்மள பெரட்டிடும். அது யாரையும் 90 வயசு கிழவனையும் பெரட்டும். அது வயசு வயசுலாம் பார்க்காது. ரொம்ப நெத்தினா காஞ்சி போய் 7 தடவை ஹஜ்ஜுக்கு போனாலும் சரிதான், அதெல்லாம் வந்து அவுட் தான். அந்த சூழ்நிலையில் சந்தர்ப்பம் அமையுமையானால் மனிதன் வீழ்ந்து விடக்கூடிய இடம் ஒன்று இருக்குன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு உடல் ரீதியான ஈர்ப்புகள் தான் அவனை வந்து வீழ்த்துறது. அந்த நேரத்தில் அப்படி வாய்ப்பு கிடைக்கும் பொழுது யூசுப் நபி சொன்ன மாதிரி ஒதுங்கி ஓடி மாடி, நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுறேன், அல்லாஹ் ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான்ல, அல்லாஹ்வுக்கு தெரியாம இதை பண்ண முடியுமா, அல்லாஹ் இதை விரும்பவில்லை, அல்லாஹ் இதை கண்டிக்கிறான், கண்காணிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அது மாதிரியான சில சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது அல்லாஹ்வுக்காக பயப்படுறேன்னு சொல்லி ஒதுங்கி ஓடினானையானால் அவனுக்கும் அங்க அல்லாஹ் கூப்பிடுறான், வாடா, வீழ்த்த முடியாத இடத்தை வீழ்த்திட்டு வந்திருக்கிறீடா, எல்லாரும் அடிபட்டு போற இடத்துல நீ அடிபடாம வந்திருக்கிறிய அப்படின்னு என்ன செய்யறான்ல, நீ செஞ்ச தியாகத்துக்கு எக்ஸ்ட்ரா உனக்கு பரிசு தரணும். அதனால என்ன செய்யறோம், உன்னைய இதுக்கு வயசுலாம் கிடையாது. அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது எந்த வயசுக்காரனா இருந்தாலும் சரி அடிபடாம தப்பிச்சுட்டு வந்தான்னு சொன்னா, இது ஆம்பளைக்கு தான் கிடையாது, மாத்தி வச்சுக்கிறேன். ஏன்னா யாருக்கு அநீதி இழைக்க மாட்டான். ஒரு ஆண்மகன் அது மாதிரி இருக்கிற நேரத்தில் பொம்பளை அல்லாஹ் பயப்படுறேன்னு ஓடி போயிட்டான்னு சொன்னா அவளுக்கு அதுதான். பொம்பளையை வீழ்த்தும் அதுக்கு மட்டும் கிடையாது, ஆம்பளைக்கு உண்டு பொம்பளைக்கு உண்டு. உன்னை சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம்பளையா, பொம்பளைக்கு நான் இல்லைன்னு கிடையாது. ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிவிட்ட ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் யார் நல்லறங்கள் செய்கிறார்களோ அவங்களுக்கு அநீதி இழைக்க மாட்டோம். உதாரணத்துக்கு ஒரு சைடை சொன்னா இன்னொரு சைடு விளங்கிக்கிறதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம்பளையா சொல்றாங்க. 2 ஆண்கள் விரும்பினார்கள்னா ஒரு பெண்ணு தோழியா இருக்கிறாங்க, அதுக்கு அது பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தும். இது ஒண்ணாச்சா. அடுத்தது வந்து வரஜுலுன் தஸத்தக பிஸதகத்தின், ஒருவன் அடுத்த என்ன செய்யறான்னு கேட்டா ஒரு தர்மம் செய்யறான். தர்மம் செய்யும் பொழுது அது எப்படி செய்யறான்னு கேட்டா அவனுடைய வலது கை கொடுக்கிறது அவனுடைய இடது கைக்கு தெரியாது. அது அப்படி கொடுக்க முடியாது. வலது கைக்கு கொடுக்கிறது இடது கை தெரியவா போகுது, அதுக்கு என்ன கண்ணு காதுமா இருக்குது, அதுக்கு அந்த அர்த்தம் இல்ல. யாருக்கும் தெரியாதுங்கிறதுக்கு ஒரே இலக்கியமா சொல்லக்கூடிய வார்த்தை. யாருக்கும் தெரியாத முறையில தர்மம் செய்யறத வந்து ஒரு இலக்கியமாக சொல்வதற்கு அந்த வாசகத்தை சொல்றாங்க. உன் வலது கையினால கொடுக்கிறது உன் இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? தர்மம் செய்யும் பொழுது பாப்பாட்ட சொல்லாம, உம்மாட்ட சொல்லாம, பொண்டாட்ட சொல்லாம, புருஷன்ட்ட சொல்லாம, மகன்கிட்ட சொல்லாம, அண்ணன்ட்ட சொல்லாம, தம்பிட்ட சொல்லாம, நண்பர்கள்ட்ட சொல்லாம, நோட்டீஸ் போட்டு சொல்லாம, ஊரறிய இல்லாம அப்படின்னு கொடுத்துறான். யாருக்குமே தெரியாது. இவனுக்கு தெரியும், அவனுக்கு தான் தெரியும். கண்டிப்பா இவன் யாருங்க கொடுத்துருவான்? இந்த கொடுக்கறதுக்கு பாருங்க, அறிவுக்கு அடுத்தபடியா கொடுக்கிறது மனுஷனுக்கு கர்வத்தை உண்டாகும். பிச்சை கொடுக்கும்போது என்ன செய்வான்னு கேட்டா 10 காசு போடும்போது கூட சும்மா போட மாட்டான். அதை போடுறது யாராவது பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டி என்னப்பா நம்ம பார்ப்பாங்க, அப்பதான் எடுத்து போடுவாங்க. 50 காசு செய்தால மட்டும் வரும். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 50 காசு போடுறா இருந்தா கூட கேட்டாண்டவன அப்படி போட மாட்டீங்க. உடனே அதை வேணும்னா அவன்கிட்ட ஏதாவது பேசி போறவங்க அவனை பார்க்க விட்டு அப்புறம் எடுத்து கொடுக்கணும். அந்த பார்க்கறது தான் நம்ம அதில் விரும்புறது. எது கொடுக்கும் போதெல்லாம் நம்ம எதை விரும்புறோம்னு கேட்டா அந்த புகழை விரும்புறோம். ஒரு 5 பேராச்சும் நம்மளை பார்க்கணும். சார் எப்படி ஆள் தெரியுமா, இறக்கம் அப்படி பொங்கி வலியுமே, பார்த்தா அள்ளி போட்டு போயிடுவாரு, இது இப்படி நினைக்கணுமா?
இதுக்காக வேண்டிதான் நம்ம கொடுக்கிறோம். இதுல வந்து சைத்தான் எல்லாத்தையும் அமைக்கிறோம். அதனால இந்த பள்ளிவாசலுக்கு நன்கொடையை கொடுத்துட்டு இறை இல்ல கொடை வள்ளலே வருகன்னு போஸ்டர் அடிச்சு அவனே கொடுக்குறான். பள்ளிவாசலுக்கு நன்கொடையும் கொடுக்குறான், கொடுத்துட்டு தனக்கு தானே என்ன செய்யறான், இறை இல்ல கொடை வள்ளலே வருகன்னு போஸ்டர் அடிச்சு அவனே கொடுத்து ஓட்டு சொல்றான். ஏன் இந்த கொடுக்கிறது வந்து அப்படி நம்மளை தள்ளும், கொடுத்தவன என்னமோ ஒரு பெரிய கிரேட் ஏறின மாதிரியும் பெரிய அந்தஸ்து வந்த மாதிரி நினைக்கிறார். அதனால இந்த உலகத்தில் தனக்கு புகழ் பாராட்டு எல்லாம் கிடைக்கணும்னு ஆசைப்படுறார். அதனாலதான் இந்த வள்ளல்களை பாராட்டிக்கிறது. புலவர்கள்லாம் எப்படி வாழ்க்கை நடத்தினாங்க? புலவர்கள் இருந்தானுல, புலவன்னா யாரு புலவன்? எல்லாம் இந்த பணக்காரங்களை வள்ளல்களை பாராட்டி பாராட்டி தான் காசு வாங்கிட்டு போயிருப்பாங்க. அப்ப இந்த வள்ளல்களை வேற எவனாச்சும் புலவன் பாராட்டி இருக்கானா? ஒரு அறிவாளியை பாராட்டி புலவன் கவிதை பாடி இருக்கிறானா? பாட மாட்டான். யாரை பாடுவான்? வள்ளலை தான் பாடுவான். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா அவன் விரும்புறான்னு, வள்ளல் தான் விரும்புறான். ஒரு அறிஞனை பாராட்டு என்ன கொடுக்க போறான்? அறிஞன் அவனை சொத்துக்களை அடிப்பான், அவனை போய் பாராட்டி என்ன பண்றதுன்னு. அப்ப யாரை பாராட்டுறாங்க? வள்ளல்களை பாராட்டுற ஒரு விஷயத்தை நம்ம எதுக்கு பாக்குறோம்னு கேட்டா, இந்த வள்ளல் தன்மை எவ்வளவுக்கு எவ்வளவு கூடுதலாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து புகழை நாடும், மனிதர்கள்ட்ட வந்து ஒரு பெருமையை நாடும், மனிதர்கள்ட்ட ஒரு அந்தஸ்தை பெறுவதற்கு அதை ஒரு கருவியாக ஆக்குமாறு நம்மளை தூண்டும். அதை ஜெயிக்கிறதா இருந்தா என்ன பண்ணணும் தெரியுமா? ஒருத்தருக்கும் தெரியக்கூடாது. அதை ஜெயிக்கிறதா இருந்தா தெரியும் போது நீ ஜெயிச்சு நினைச்சிடாத. 4 பேருக்கு தெரியும் போது நான் கொடுத்து விட்டு நான் பெருமை இல்லாமல் இருப்பேன்னு சொன்னீங்கன்னா நீ அடிபட்டு போயிடுவாங்க. நீங்க உண்மையிலேயே அதை வீழ்த்த நினைத்தாயானால் கொடுக்கறியா நல்லா தெரிஞ்சுக்கிறணும். தனியா போய் ஒருத்தருக்கு இல்லாம தம்பி ஒரு வேலை ஒண்ணு இருக்கு வாங்கன்னு தனியா வர சொல்லி, ரம்ஜான் வரப்போகுது, துணி எடுத்து கொடுக்க போறீங்க, ஒரு சட்டை எடுத்து கொடுக்குறா தெரு பூரா தெரியும். நம்ம சட்டை தான் இது. ஒரு சட்டை எடுத்து கொடுத்துட்டு அவன் போட்டுட்டு போவான்ல, நம்ம தான் எடுத்து கொடுத்தோம்பா, நல்லா இருக்க சட்டை நான் தான் செலக்ட் பண்ணேன் பாருங்களேன். இப்படி செய்யறாங்க. ஒரே ஒரு சட்டையை எடுத்து கொடுத்து போட்டுக்கிறவனுடைய உணர்வுகளோட விளையாடுறான்ல. அது மாதிரிலாம் எவ்வளவு பேர் செய்றீங்க? ஒரு மனிதனுக்கு ஒரு பொருளை எடுத்து கொடுத்த உடனே அதை சொல்லி காட்டுவதில் ஒரு இன்பம் காட்டுறீங்களே, அவன் போட்டுக்கொண்ட வேண்டிய நிலையில இருந்து பாருங்க எவ்வளவு துடிச்சு போயிடுவான். அவன் ஒரு கௌரவமா அந்தஸ்து அந்த பெருநாளைக்கு போக முடியுமா? அவன் அவ்வளவு கேவலப்படுத்துற காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி கூட்டி வச்சுக்கிட்டு பெருநாளைக்கு துணி கொடுக்குறாரு வாங்கன்னு கூப்பிடுறது. ஒரு 25 சட்டை அடுக்கி வச்சுக்கிட்டு ஒரு 2000 பேரை கூட்டி வச்சுட்டு 25 பேருக்கு கொடுப்பாங்க. 25 பேருக்கு அந்த சட்டையை பிச்சைக்கார மாதிரி வர சொல்லி இப்படிதானே கொடுக்குறீங்க. இவனுக்கு அங்க கிடைக்காது. ஆனா கொடுக்கிற தப்பு கிடையாது, அதுக்குன்னு உள்ள நன்மை அல்லாஹ் கிளாஸ் இருந்தா தருவான். இது கிடைக்காது. அரசுக்கு கீழே என்ன அல்லாஹ் ரெண்டையும் அனுமதிக்கிறான். இன்று புது சதகாத்தி எம்மாகிய சதக்காவை வெளிப்படையாக நீங்கள் செய்தீர்களே அதுவும் நல்லதுதான். வெளிப்படையாக செய்யும்போது பார்த்து இன்னும் 4 பேர் செய்வான். நான் ஒரு ஆளுக்கு 10,000 கொடுக்கும்போது இவரை கொடுத்தா நான் 20 கொடுத்தா என்னன்னு நினைக்குவான். அப்ப வெளிப்படையாக நீங்கள் செய்தீர்களே ஆனால் அதுவும் நல்லதுதான். நீங்கள் மறைத்து செய்தீர்களே ஆனால் அதுவும் நல்லதுதான் நல்லா சொல்லி காட்டுறான். அந்த வகையில் வெளிப்படையாக செய்யும் பொழுது புகழ நாடாம நீங்கள் கொடுத்தீர்களே ஆனால் அதுக்கு அல்லாஹ்விடத்தில் கூலி இருக்கிறது, அது வீண் போகாது. ஆனால் இது கிடைக்காது. இந்த எக்ஸ்ட்ரா போனஸ் இருக்க அரசுக்கு கீழே இருக்கிறது, சொர்க்கம் கிடைக்கும், அதுல உள்ள கிரேடு கிடைக்கும். அதுக்கு என்ன மாளிகையை பங்களா கொடுக்க போறான் அதெல்லாம் கொடுத்துருவான். ஆனால் அரசுக்கு கீழே இந்த 50,000 வருஷத்துக்கு நிகரான அந்த ஒரு நாளுடைய கொடுமையிலிருந்து தப்பிக்கணும்னு சொன்னா ரகசியமாக தர்மம் செய்யுங்கள். வெளிப்படையா கொஞ்சம் செஞ்சாலும் அதை கருத்துல கொண்டாவது ஒரு 10% யாருக்கும் தெரியாம செய்யுங்க. வெளிப்படையா 4 பேரை தூண்டுவதற்காக வெளிப்படையா செய்தாலும் நீங்கள் கொடுக்கிறது ஒருத்தருக்கும் தெரியாம யாராச்சும் ஒரு தர்மம் கொஞ்சம் நெஞ்சில் கை வச்சு யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்நாள்ல ஒரு ஆளுக்கு கூட தெரியாம வாங்கினவனுக்கு எனக்கு மட்டும் தெரிகிற மாதிரி ஒரு 10 பேருக்காக நான் செய்திருப்பானான்னு நெஞ்சில கை வைப்போம். அப்படி ஒருத்தன் செய்யலையா கிடைக்காது. ஒரு 10 பேருக்கா செஞ்சிருக்கிறியா, இது எனக்கு தான் செஞ்ச, நீ வேற எவனுக்கு செய்யல, அவனுக்கு தெரியும் உனக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது பாரு. அதனால இந்த இது எதை புகழுக்கு பயன்படுத்துவானோ அதை நீ புகழுக்கு பயன்படுத்தாத காரணத்தினால் உன்னை உள்ள போடுறேன், உன்னை அரசியல வா நிழல்ல அனுபவிச்சுக்க அப்படின்னு லேசாக்கி வச்சிடறோம். இவங்களுக்கு தான் கஷ்டம் இல்லாத ஆள். கடைசியா உள்ள ஆள் யாருன்னு கேட்டா ஒரு அஜுன் தக்கரல்லாக காலியன், ஒரு மனிதன் தன்னந்தனிமையில இருந்து கொண்டு அல்லாவை நினைத்து அழுகிறான், கண்களில் கண்ணீர் வடிகிறது. தனிமையில் அழுவணும். எத்தனை பேர் அழுதுருக்கிறோம்? அழுவோம், சபையில் அழுவோம், 4 பேர் பார்த்துருந்தா அழுவோம், உணர்ச்சி வசப்படும்போது அழுவோம், யாராவது மூத்தா போயிட்டா அழுவோம், இழப்பு ஏற்பட்டால் அழுவோம். யாருமே இல்ல, ராத்திரி 3 மணிக்கு எந்திரிச்சு உட்கார்ந்து கொண்டு எல்லாம் தூங்குவாங்க, முன்னாடி அம்பிட்டு போயிடும். அல்லாவோட பேசி அழுவோமே, சொர்க்கத்தை நினைத்து நரகத்தை நினைச்சு பயந்து நம்ம செஞ்ச தவறுகளை நினைச்சு உருகி, அது மாதிரி நம்ம செஞ்ச அக்கிரமங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து நம்ம செய்ய தவற நன்மைகளை எல்லாம் அப்படி மிஸ் பண்ணிட்டோமே சொல்லி கவலைப்பட்டு தனியா உட்கார்ந்து யாரும் அழுதிருக்கீங்களா? கண்ணீர் சொரியணும். உங்க சொந்த விஷயத்துக்காக இல்லாமல் அல்லாவை நினைத்து அவனுடைய வல்லமை, ஆற்றல், கருணை, கோபம் இவற்றையெல்லாம் பார்த்து ஆசைப்பட்டு பயந்து அழுதீர்களேயானால்
அரிசிக்கில கிடைக்கும். இதெல்லாம் எல்லாரும் செய்யலாமே. இந்த இமாமுல் ஆதிலுங்கிறதா ஒரு நியத்து வைக்க முடியும், நேர்மையான அரசன்கிறது. பாக்கி உள்ள ஆறையுமே என்ன செய்யலாம், எல்லாருமே செய்யக்கூடிய விஷயமா தான் இருக்கிறது. அப்ப நம்ம தனிமையில வாழ்க்கையில் என்ன செய்யணும், ஒரு வாரத்தில் ஒரு நாளாச்சு தனியா எந்திரிச்சு உட்கார்ந்து அழுவணும்னு வைங்க. ஒரு தனிமை என்பது நள்ளிரவு தான். பகல்ல எல்லாம் நீங்க அழுதீங்கன்னா யாராவது பார்த்துருவான். அல்லாவுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி அழுகுறதா இருந்தா என்ன செய்யணும், அது ஒரு 2 மணி 3 மணிக்கு ஒரு நாளைக்கு மெனக்கட்டு என்ன செய்யணும், எந்திரிச்சு உட்கார்ந்து கொண்டு இறைவனோடு அப்படியே உரையாடி பிரார்த்தனை செய்து என்னென்னலாம் தோணுது எல்லாத்தையும் கேளு, அழுதழுது கேளு. என்ன செய்யறான், எதுக்கு அழுகுறான், எதை யாரும் பார்க்கல, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, எனக்கு தானடா என்னை நினைச்சா அழுகுறான், இது எவனுக்கு முடியாதா, இவன் ஜெயிச்சு காட்டுறான் அப்படின்னு சொல்லி இந்த தனிமையில உட்கார்ந்து கொண்டு அப்படி செய்வது சாத்தியமா, அது கஷ்டமான ஒரு காரியம். அப்ப நம்ம வாழ்நாள்ல ஒரு மாசத்துல ஒரு 2 நாள் அந்த வாரத்தை டெய்லி உட்கார்ந்து செஞ்சுட்டு இருக்க முடியாது. அப்படி இல்லாட்டா கூட ஒரு எத்தனை தடவை செய்யணும்னு சொல்ல கணக்கெல்லாம் சொல்லல, அப்படி செஞ்சிருக்கியா நல்லா பார்ப்பான். அப்ப நீ அடிக்கடி ஒரு வாரத்தில் ஒரு நாள், மாசத்துல ஒரு நாள், ஒரு 2 மாசம் ஒரு நாள், 15 நாளைக்கு ஒரு நாள், அவர் வசதி, இது டயத்தை நார் நிர்ணயிக்கலாது, உங்களுடைய வசதியை பொறுத்து வாய்ப்பை பொறுத்து என்ன செய்யுங்க. இப்படி ஒரு வழக்கத்தை வாழ்க்கையில ஏற்படுத்தி கொண்டீர்களே ஆனால் நம்மள ஆன்மீக நிலையில இது பக்குவப்படுத்து அங்க கிடைக்குமே. சஹீஹ் முஸ்லிம்ல 1712வது ஹதீஸாக இந்த 7 பேரை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப மஹ்ஷர் மைதானத்தில் அந்த கொடுமையிலையும் ஒரு குளுமை, இந்த 7 பேருக்கு மட்டும் கொடுமையே கிடையாது, 7 பேருக்கு மட்டும் கஷ்டமே கிடையாது, ஜில்லு ஜில்லுன்னு இருந்து கொண்டு அந்த விசாரணையை சந்திக்க போகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ் நம்மை ஆக்கி வைக்க வேண்டும், அதை நம்ம விரும்பணும், ஆசைப்படணும், அதற்காக முயற்சி பண்ணணும். கிஃப்டா கிடைக்காது, செஞ்சா தான் கிடைக்கும். இந்த 7 காரியங்களை நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சா தான், 7ஐயோ 7இல் 1ஐயோ 2ஐயோ கடைபிடித்தால் தான் அந்த வாய்ப்பை பெற முடியும். அப்படி கடைபிடிக்கக்கூடியவர்களா அல்லாஹ் நம்ம ஆக்கி வைக்கணும். இது ஒரு நிலையாச்சா. அடுத்தது என்னன்னு கேட்டா, அந்த விசாரிக்கக்கூடிய நாளையில சில ஆட்களுக்கு கேள்வியே இருக்காது, ஷிர்க் வைக்கலன்னு வைங்க, மற்ற வணக்கம்லாம் ஒழுங்கா செஞ்சிருக்கிறான், என்னதான் இணைய கற்பிக்காமல் நல்ல வணக்கங்கள் செஞ்சாலும் கொஸ்டின் ஒண்ணு இருக்கத்தான் செய்யுது, விசாரணை ஒண்ணு இருக்கத்தான் செய்யுது. விசாரணை அறவே இல்லாத ஆட்கள் உண்டா? எந்த கொஸ்டின் இருக்காது, சும்மா ஜாலியா உட்கார்ந்து ஓடுற சொர்க்கத்துக்கு அரிசிகளை ஒண்ணு தள்ளிவிட்டான்னு வைங்க, அரிசிகளை இருப்போம், நம்மளை கூப்பிடுவான் இருப்போம், கூப்பிடவே மாட்டான் கடைசி வரைக்கும். கடைசி என்ன செய்வான், எல்லாத்தையும் அனுப்புவேன், அந்த நாள் முடிவுக்கிற நேரத்தில் ஏன்டா சொர்க்கத்து போங்கடா ஏன்கிறீன்றான்ல. விசாரணை கூட உள்ள போட அப்படின்றாய். 70,000 பேர் செய்வானல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய உம்மத்துல மொத்தத்துக்கு 70,000 பேர் தான் கிடைக்கும் போது, என்னுடைய சமுதாயத்தில் 70,000 பேர் எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாமல், சபூன் அல்பண்டு ஒரு ஹதீஸ் இருக்கிறது, புகாரில வரக்கூடிய இன்னொரு அறிவிப்புல இது கரெக்டானதான் தெரியுது, சபை மேத்தி அல்பண்டு வருது, 7 லட்சம் வருது, 70,000க்கு பதிலாக 700,000 வருது. அப்ப 7 லட்சம், 7 லட்சம் பேர் என்னுடைய உம்மத்துல எந்த கொஸ்டினுமே இருக்காது, கேள்வி அல்ல கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள். அவங்க யார் தெரியும், இது புகாரில 3247வது ஹதீஸ்ல இருக்கிறது. அது யாருன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யர்கூன் வலா யஸ்தர்கூன், அல்லதீன லா யர்கூன் வலா யஸ்தர்கூன் வலா யததய்யரூன். 3 காரியத்தை அவர்கள் செய்ய மாட்டார்கள். செய்யறவங்களுக்கு இல்ல, செய்யாதவங்களுக்கு. 3 காரியத்தை செய்யாம இருந்தீங்கல்ல போதும். இந்த கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கம் போக நினைச்சீங்கன்னா எதையாவது செய்ய சொல்றது உங்களுக்கு கஷ்டம். எப்போதுமே அல்லாஹ் செய்யாம தான் இருக்க சொல்றான். 3 விஷயத்தை செய்யாத. அதுல ஒண்ணு என்ன தெரியுமா, எந்த கட்டத்திலையும் சகுனோன்னு பாத்துறாத. ஒரு காரியத்துக்கு புறப்பட்ட தும்மிட்டான், ஆஹா தும்மல் போட்டானே முடிச்சுக்காது. என்ன செஞ்சாலும் கழுத போனாலும் குதிரை போனாலும் நாய் போனாலும் பன்றி போனாலும் ஒரு இலக்க நோக்கி போயிட்டே எதுவும் உன்னை பாதிக்க கூடாது. எந்த கட்டத்திலையும் ஒரு தடவையாச்சு இந்த சகுனமே பார்க்காமல் இருந்தார்களே ஆனால் அது ஒரு தகுதி. இதுவரைக்கும் பார்த்து இருந்தீர்களே ஆனால் பார்த்துட்டோமே நினைக்க வேண்டியதில்லை. யாரெல்லாம் இன்னையிலிருந்து புது கணக்கு வைந்து அல்லாட்ட கேளுங்க, அவன் தான் எல்லாத்தையும் மன்னிக்கிறவன் தானே, அவன் இல்லாத இருக்கிறதாக்குமா, இருக்கிறது இல்ல அவன் ரஹ்மான். நம்ம இதுக்கு முந்தைய இந்த மாதிரி பார்த்திருந்தா கூட இப்ப என்ன செய்யலாம், அல்லாட்ட புது கணக்கு போட்ட வேண்டியானே. யாரெல்லாம் இன்னைக்குதான் இது தெரியும், இப்படி 70,000 பேர் முதல்ல தெரிஞ்ச செஞ்சிருக்க மாட்டேன், இதுக்கு முந்தைய உள்ள கணக்கில் எடுத்துக்கிறாத, இன்னையில இருந்து புதுசா வச்சுக்க, நான் பார்க்க மாட்டேன் தீர்மானம் பண்ணுங்க. அல்ல ரஹ்மானுங்க, நம்ம புரிய துல்லியமா அப்படிலாம் பார்க்க மாட்டான். ஏற்கனவே சொல்லலையா, பெரிய பெரிய பாவத்தை விட்டு சின்ன சின்ன கேட்பாண்டு, இவன் நம்மளை பெருசா விசாரிக்க போறான்னு நினைக்கும் போது அதெல்லாம் கேட்க மாட்டான், இதை மட்டும் சொல்றா, சின்ன கோல் சொன்னது புறம் பேசுனது இப்படி கேட்கிறவன் ரப்பு. அதனால அந்த ரப்புல் ஆலமீன் என்ன தீர்மானம் பண்ண, இன்னையில இருந்து எந்த காரியம் செய்வதா இருந்தாலும் மழையை வச்சு வெயில வச்சு அவனை வச்சு இவனை வச்சு ராசி பார்க்க மாட்டேன், விதவை வந்துட்டா அந்த காரியம் உட்படாது, பூனை குறுக்க போச்சு அந்த காரியம் உட்படாது, குருவி கத்திரிச்சு விருந்தாளி வந்துருவாங்க,
காக்கா கத்துது, பணம் வரப்போகுது, இது மாதிரியான கிறுக்குத்தனமான காரியங்களை செய்யாமல் இருந்தீர்களேயானால் கொஸ்டின் இல்லை. இது யாராலும் முடியாது, ரொம்ப கஷ்டம். எல்லாம் அடிபட்டு போயிடுறோம், ரொம்ப கஷ்டம். அவனுடைய தொழிலை துவக்கும் போது அப்படி வந்துருச்சுன்னு சொன்னா அவுட் ஆயிரும். அதுல உறுதியா நிக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னு கேட்டா, லா யர்கூன், மந்திரிக்க கூடாது, ஓதி பார்க்க கூடாது. அல்லாஹ் மேல தவக்கல், மருத்துவம் தான் பண்ணணும். ஓதி பார்க்க மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது, ஆனால் அது இரண்டாம் தரம் அனுமதி தானே தவிர நோயினோட ஓதி பார்க்கிற வேலைக்கு விடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு செஞ்சு காட்டுறாங்க நமக்கு அனுமதிக்காக வேண்டி. லா யர்கூன், ஓதியும் பார்க்க மாட்டார்கள். வலா யஸ்தர்கூன், அடுத்தவர்கிட்ட போய் எனக்கு ஓதி பாருங்கன்னு கேட்கவும் மாட்டார்கள். தாங்கள் ஓதி பார்க்க கூடாது, மந்திரம் மந்திரிக்க கூடாது. அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுக்கிட்டு மருத்துவம் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணுமே தவிர ஏதாவது ஓதி இப்படிலாம் செய்யறதுக்கு பாருங்க, இதெல்லாம் மந்திரத்துக்காக வேண்டி, அதாவது நோய்க்காக வேண்டி. சாதாரணமா தூங்கும் போது செய்ய வேண்டியது, சில வசனங்களை ஓதிட்டு படுங்கன்னு சொல்வதெல்லாம் அதுல சேராது, அதெல்லாம் இபாதத்துக்குரியது. ஒரு தலைவலி வந்துருச்சு, ஒரு காய்ச்சல் வந்துருச்சு, வயிற்று வந்துருச்சு, நீங்க ஏதாவது ஓதி பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச வச்சு ஓதி பாருங்க இப்படின்னு போய் கேட்கறாங்க பாருங்க. ஓதி பார்க்கலாம், மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. அல்ஹம்து சூரா, குல் ஹுவல்லாஹ் சூரா இதெல்லாம் ஓதி பார்க்கலாம். ஆனால் அதையும் தவிர்த்து கொள்ளக்கூடியவர்களுக்கு கொஸ்டின் இல்லை. அதை செஞ்சாங்கன்னா ஒரு இரண்டாம் தரம் தான் அவளுக்கு பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டான். இங்க வரையல கேள்வி இல்லாம போக முடியாது. கொஸ்டினே இல்லாம போறதா இருந்தா தானும் மந்திரிக்க கூடாது. தன்னுடைய பிள்ளைக்கு காய்ச்ச போய் கொஞ்சம் ஓதி பாருங்க, கொஞ்சம் மந்திரிங்க, கொஞ்சம் எல்லாம் அடிச்சு பாருங்க, தண்ணி துடிச்சு பாருங்க என்று கேட்டீங்க என்று சொன்னா அவுட்டு. கேள்வி இருக்கு, கொஸ்டின் இருக்கு. அப்ப கொஸ்டின் இல்லாம போறது எவ்வளவு தேர்ந்துன்னு பாருங்க. 70,000 இல்லாட்டி 7 லட்சம், 2 அறிவிப்பு வருது. அந்த சஹாபி சொல்லுவோம், சைபரை கூட்டியாக குறைச்சிட்டார் போல இருக்கு. 70,000 7 லட்சம் 2 அறிவிப்பு வருது. 7 லட்சம்னு வச்சுக்கிடுவோம். இவ்வளவு கோடி மக்கள்ல 7 லட்சம் என்ன ஒரு கணக்கா? இன்னைக்கு 600 கோடி பேர் இருக்கிறோம். அதுல முஸ்லீம் 100 கோடிக்கு மேல 150 கோடி இருக்கிறோம். 150 கோடி மக்களை இன்னைக்கு உள்ளது எடுத்துக்கொண்டாலும் கூட 7 லட்சம் ஒரு கணக்காது. 1 கோடி கூட வரலையே, 150ல 1 கூட வரலைங்க, 250ல 1 தானுங்க வருது. அந்த கணக்கெல்லாம் இன்னைக்கு உள்ள மக்களுக்கு தேருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இன்னைக்கு வரைக்கும் உள்ளவர்களை வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா 7 லட்சம்ங்கிறது ஒரு பெர்சன்டேஜ் வராது, அவ்வளவு சின்ன தொகை. இன்னும் உலகம் அழியிற வரைக்கும் எத்தனை ஆயிரம் கோடி வரப்போறானோ அதையெல்லாம் வச்சு ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா அதுல தேர்றது 7 லட்சம் தான், அல்லது 70,000 தான். ரொம்ப குறைவா தேரப்போகிறார்கள். அந்த குறைவா என்ன, நமக்கு அந்த நோய் வந்த உடனே எங்கிட்டாச்சும் நீ மரணம் கிடைக்காது நம்ம அலைவோம். வைத்தியத்தில் டாக்டர் மருந்து வாங்கி போட்டுருவோம். போலைய ஏதாவது ஓதி பக்கத்தில் வச்சுக்கிறீங்களா தெரியுமா உங்களுக்கு இப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடும். அந்த வேதனை நம்ம என்ன செய்யும், இப்படி தள்ளும். அது அந்த மாதிரி 7 பேருக்கு இந்த 70,000 பேருக்கு என்ன இருக்காது, கொஸ்டின் இருக்காது. புகாரியில 3247வது ஹதீஸ்ல இதை நம்ம பார்க்கலாம். இப்படி இந்த மகஷர் மைதானத்துல இவ்வளவு கொடுமை. ஒரு பக்கம் அரசு கீழே கொஞ்சம் பேர் ஜாலியா இருப்பாங்க, கொஞ்சம் பேர் மூஞ்சி கருத்து போய் நிற்பான், கொஞ்சம் பேர் கண்ணெல்லாம் நீல கரா இருப்பான், மற்ற எல்லாரும் மொத்தம் டோட்டலா எல்லாரும் நிர்வாணமா நிற்பான். வெயிலுக்கு போட்டு கொட்டும், கொளுத்தி கொண்டு இருக்கும், பயந்து நடுங்கிட்டு இருப்பான், வாய் திறக்க மாட்டான். இப்படி பீதியும் பயமும் கலந்திருக்கிற அந்த நேரத்துல அல்லாஹ் அப்படி வருவான். அல்லாஹ் வருவான், பார்க்குவோம் எல்லாரும். அல்லாஹ்வை மறுமை நாள்ல என்ன செய்வோம், அல்லாஹ் காட்சி தருவதற்காக வருவான்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 3 சொல்லிட்டேன். லா யர்கூன் வலா யஸ்தர்கூன், தானும் மந்திரிக்க மாட்டார்கள், பிறருக்காக மந்திரிக்க தேடவும் மாட்டார்கள். தனக்கு முடியலன்னு போய் மந்திரிக்கவும் கூடாது. என் பிள்ளைக்கு அவர் மந்திரிக்கிற தனக்கு பிள்ளைக்கு மந்திரிச்சு விடுங்கன்ற கூடாது. அதான் அதெல்லாம் கூடும். கொஸ்டின் இல்லாம போக முடியாது, கூடும். குற்றம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறார்கள், குற்றம் இல்லை. நீங்கள் அதையும் தாண்டி மருத்துவமனை விசாம இருந்துடணும். அப்படி இருந்தீர்களேயானால் அது கொஸ்டின் இல்லாம சொர்க்கத்துக்கு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்டா இதுல தான் இப்படி ஆரம்பிச்சு தான் நூலு தட்டு தகடுன்னு வந்தது. அந்த படியில ஏறினீங்கன்னா உங்களை வேற எங்கேயா கொண்டு போயிடும். முதல்ல அல்ஹம்து ஓதி பார்க்கறேன்னு அவர் வருவாரு. அப்புறம் என்ன செய்வாரு, ஓதி பார்த்துல அவ்வளவு குணம் இருக்காது, உங்களுக்கு எழுதி கரைச்சு குடிங்க, அப்பதான் சரியா வரும்பாரு. அதை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அதுவும் சரியா வரல என்ன செய்வாருன்னா, நூல்ல முடிஞ்சு நீங்க போட்டுக்கிறீங்க எப்பவும் பர்மனண்டா, அப்பதான் சரியா வரும்பாரு. அதான் முதல் படி. அதனால ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அதுலயும் நின்றுக்கு, அது ஏறாத. அது அனுமதி இருக்கு, முதல் படி வரைக்கும் உனக்கு அனுமதி இருக்குது. ஆனா முதல் படி ஏறினா அப்படியே கொண்டு தள்ளிடும். ஸ்டெடியா இல்லாத ஆட்களா இருந்தா கடைசியில எதை வேணாலும் செய்யற அளவுக்கு கொண்டு வச்சிருவான் நம்மள. அது மாதிரி ஆயிரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அனுமதிச்சார்கள். குர்ஆன்ல உள்ள வசனங்களை கொண்டு சூரா ஃபாத்திஹா, நாஸ், பலக், இது மாதிரி ஆயத்துல் குர்சி இதுகளை கொண்டு ஓதி பார்க்கலாம், அனுமதி இருக்கிறது. அதையும் நீங்கள் தவிர்த்துக் கொண்டீர்களேயானால் கேள்வி இல்லாமல் சொர்க்கத்துக்கு போகலாம். சகுனம் பார்க்க கூடாது, தனக்காக ஓதி பார்த்துக் கொள்ளக்கூடாது, பிறருக்காக ஓதி பார்க்குமாறு மந்திரிக்குமாறு கேட்கக்கூடாது. இப்படி நடக்கக்கூடியவர்கள் எவ்வித கேள்வி விசாரணை இல்லாமல் சொர்க்கம் போவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
இதுக்கப்புறம் என்ன கேட்டா மாஸ்டர் பெருவழியில் எல்லாரும் நிக்கிறோம். நிக்கக்கூடிய நேரத்துல அங்க விசாரிப்பதற்காக வேண்டி நம்ம என்ன அல்லாண்ட ஒண்ணுமில்ல சூனியம் நினைச்சுட்டு இருக்கிறோம். அப்படி கிடையாது. அல்லாஹ் வந்து அப்பதான் வருவான். வருவான் இருக்குது. முதல்ல ரொட்டி மாதிரி வச்சு காட்டுவான். அது நம்மளுக்கு பயம் காட்டுறதுக்கா செய்யறது. ரொட்டிகளை கையில வச்சுக்கிற மாதிரி தான் இருப்பான். அப்புறம் என்ன செய்வான்? அல்லாஹ் சொல்லி காட்டுறான் தன்னை பத்தியே, ஒஜா ரப்புக உல் மலக்கு சஃபன் சஃபா. அல்லாஹ் உமது இறைவன் வருவான், மாணவர்கள் அணிவகுக்க வருவான், மாணவர்கள் மலக்குகள் அணி அணியா வர அல்லாஹ் வந்து உங்களை நோக்கி வருவான் என்றெல்லாம் குர்ஆன் அந்த வசனம் பின்னாடி சொல்றேன். அதுல அது என்ன பிரச்சனைன்னு கேட்டா, அந்த நாள்ல நாம அல்லாஹ்வை பார்ப்போம். யார் பார்ப்போம் தெரியுமா? அதை ரெண்டா பிரிக்கிறான். அல்லாஹ்வை பார்க்கிறதுங்கிற ஒரு பெரிய பாக்கியம். எவன் விசாரிக்க போகிறானோ அந்த விசாரிக்கிற ரஹ்மான், அரசுல வீட்டில் இருந்த ரஹ்மான் நம்மளை நோக்கி வரும் பொழுது யாரு பார்ப்பாங்கன்னு சொன்னா, சில உஜூஹுன் யௌமையிதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா. அன்றைய தினத்திலே சில முகங்கள் செழிப்பாக இருக்கும், தம்முடைய இறைவனை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும். சில முகங்கள் எல்லாரும் இல்ல. 75வது அத்தியாயத்துல 23வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே நேரத்தில் கெட்டவர்களாக இருந்தார்களே ஆனால், கல்லா இன்னஹும் அர் ரப்பிஹும் யௌமையிதின் லமஹ்ஜூபூன், நிச்சயமாக அவர்கள் அந்த நாளிலே இறைவனின் தரிசனத்தை விட்டும் தடுக்கப்பட்டு விடுவார்கள். அல்லாஹ் வருவான். இந்த நிராகரித்தவர்களுக்கு அது தெரிய மாட்டான். நல்லவர்கள் மாத்திரம் பார்த்து ரசிக்கிற மாதிரி வருவான். அவனுக்கு முடியும். ஒருத்தங்க கண்ணுக்கு தெரிஞ்சு ஒருத்தங்க கண்ணுக்கு தெரியாத மாதிரி இருப்பது வந்து அல்லாஹ்வுக்கு சாத்தியமான ஒன்று. அந்த மாதிரி அல்லாஹ் வருவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நபிகள் அவங்களோட இருக்கும் பொழுது ஒரு நாள் முழு நிலவு பௌர்ணமி வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் இருக்கும் பொழுது அன்றைக்கு பௌர்ணமி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இந்த பௌர்ணமியை பாக்குறீங்க, எல்லாரும் பாக்குறீங்க, யாராவது யார் பாக்குற தடுக்க இயலுதா? தடுக்க இயல. எத்தனை கோடி பேர் பார்க்கலாம். அந்த சந்திரனை வந்து தலை மரடா தெரிய மாட்டேன்னு சொல்லுவீங்களா சினிமா கோட்டையில? அப்படி செய்வீங்களா? சந்திரன் தெரிய மாட்டேன் கீழே குனிடான்னு சொல்ல முடியுமா? எல்லாரும் பார்ப்போம். சந்திரன், வானத்தில் இருக்கிற சந்திரனை வந்து எவனுக்கும் தடுக்க முடியாத வகையில் பார்ப்போமே. அந்த மாதிரி உங்கள் இறைவனை நீங்கள் அந்த நியாய தீர்ப்பு நாளில் பார்ப்பீங்க. யாரும் யாருக்கும் மறைக்க மாட்டீங்க. எல்லாரும் இறைவன் அப்படி காட்சி தருவான். அவ்வளவு உயரமான ஹைட்ல இருந்து அவன் காட்சி தருவான். ஹைட்ல இருந்து காட்சி தர்ற காரணத்தினால எல்லாருக்குமே அவன் தென்படுவான். பார்ப்போம். முழு நிலவு பார்ப்பது எப்படி வந்து யாரும் தடுக்க முடியாதோ அந்த மாதிரியான ஒரு பிரகாசமாக இறைவனை நீங்கள் எல்லாம் பார்ப்பீர்கள் என்று இது சம்பந்தமா புகாரியில நிறைய இடத்துல 554, 573, 4851, 7434, 7436 ஆகிய எண்களை கொண்ட ஹதீசுகளாக சஹீஹுல் புகாரியிலையும் இன்னும் பல ஏராளமான நூல்களிலும் இறைவனை நம்ம எல்லாம் மறுமையில பார்ப்போம் என்ற செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி இறைவனுடைய தரிசனம் ஃபர்ஸ்ட் என்ன செய்யும் நடக்கும். எல்லாரும் நிப்பாட்ட வச்சு நல்ல உங்களுக்கு மட்டும் அப்படி காட்சி தந்து அதுக்கப்புறம் தான் விசாரணை நடக்கும். விசாரணை எப்படி நடக்கும் என்று கேட்டால், விசாரணையின் போது நியாய தீர்ப்பு நாள்ல நம்மளுடைய விசாரணைக்கு வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும். கோர்ட்ல போன உடனே நம்மள்ட்ட தூக்கி கொடுப்பாங்க, இதாண்டா நீ செஞ்சதுன்னு. கோர்ட்ல நம்ம ஒரு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டான்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் வந்து எஃப்ஐஆர் ஒன்று கொடுப்பான், முதல் தகவல் அறிக்கை. அதுக்கப்புறம் என்ன ஆகும், சார்ஜ் ஷீட்னு ஒன்று, எஃப்ஐஆருக்கு அப்புறம் வந்து சார்ஜ் ஷீட் கொடுப்பான், குற்றப்பத்திரிகை. அதுல வந்து இந்த குற்றப்பத்திரிகையில கப்சா பொய்யெல்லாம் இருக்கும். நம்ம ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டோம். நம்ம அதெல்லாம் செஞ்சதா எழுதி வச்சு 90% போட்டு போய் சாட்சிகள்லாம் போட்டு செட்டப் பண்ணி எழுதி வச்சிருப்பாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி கொடுப்பான்னு கேட்டா, அவன் கையில் இருந்தாடா உங்கள்ட்ட கேட்டு தெரிய வேண்டிய ஃபார்மாலிட்டி தான் விசாரணை. வந்தவனது அப்படி இந்த ஓம்புக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் புக்கதி கையில கொடுத்துருவானா. எப்படி கொடுப்பான்னு கேட்டா, 54வது அத்தியாயம் 53 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குல்லு ஷைஇன் ஃபாலூஹு பிஸுபுர், அவர்கள் செய்த ஒவ்வொரு காரியமும் பதிவேடுகளில் இருக்கிறது. நீங்க என்ன காரியம் செஞ்சீர்களோ எல்லாம் ரெக்கார்ட்ல இருந்து கொண்டிருக்கிறது. குல்லு சகீரின் வ கபீரின் முஸ்ததர், ஒவ்வொரு சின்ன காரியமும் ஒவ்வொரு பெரிய காரியமும் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், நீங்க இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பெருசு மட்டும் எல்லாம் ரெக்கார்டு பண்ணுவான், சின்னதை பண்ண மாட்டான். சாதாரண விஷயம் தானே, ஒரு பைசா விஷயத்தையும் பதிவு பண்ணுவான். ஒரு பைசா அளவுக்கு அற்பமான செய்திகளையும் அல்லாஹ் என்ன செய்வான், ரெக்கார்டு பண்ணுவான். எல்லாம் பதிவு செய்யப்படும் என்று அல்லாஹ் 54, 53 சொல்லி காட்டுகிறான். 45, 23 அல்லாஹ் சொல்றான், ஹாதா கிதாபுனா யன்திகு அலைக்கும் பில் ஹக், இந்தாடா புத்தகம் கொடுப்பானா, இதான் நம்முடைய புத்தகம், புடி, இது உனக்கு உண்மையை பேசுகிறது. இதுல என்ன இருக்கிறது தெரியுமா, இன்னா குன்னா நஸ்தன்சிகு மா குன்தும் தஅமலூன்,
நீங்கள் எதை செய்து கொண்டிருந்தீர்களோ அதையெல்லாம் நாங்கள் ரெக்கார்டு செய்து கொண்டிருந்தோம். இந்த அப்படி தெரியா நினைச்சிட்டு இருந்தியா? அவனை கேட்டு தெரிய போறனா? சாட்சிக்கு நான் நிப்பாட்ட நினைச்சிட்டு இருக்கிறியா? எதையா மறக்கலான்னு பாக்குறியா? இந்தடா எல்லாம் இருக்கான்னு பாரு, எல்லாம் இருக்கும். நமக்கே தெரியாது. நம்மள 99 மறந்துடும்ல. நீங்க வேணா நினைச்சு பாருங்க, ஒரு 10 வருஷமா என்ன செஞ்சீங்க உங்களால ஒரு பர்சன் கூட ஞாபகப்படுத்தி சொல்ல முடியாது. அவன் எழுதிக்கிறான். நாமளே எதை இந்த உலகத்தில் மறந்து விடுகிறோமோ அதெல்லாம் கூட அவன் ரப்புல் ஆலமீன் பதிவு பண்ணி வச்சிருக்கிறான். இது 45 29 சொல்றானா, 29 62 சொல்றான். வலதைனா கிதாபுன் யன்திகு பில் ஹக், சத்தியத்தை பேசுகிற பதிவேடு நம்மிடத்தில் இருக்கிறது. சத்தியத்தை தான் அது பேசும். வஹும்லா யுதலமுன், எவனுக்கும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது, அநீதியே கிடையாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 17 13 சொல்லி காட்டுகிறான். குல்ல இன்சானின் அல்சம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகிஹி, ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுடைய கழுத்திலே அவனுடைய பதிவேட்டை மாட்டி வச்சிருக்கிறாங்க. அவன் கழுத்துல கிடக்கிறது. நுஹ்ரிஜு லஹு யௌமல் கியாமத்தி, கியாமத் நாளையிலே கிதாபன், ஒரு புத்தகத்தை அவனுக்கு கையில் ஒதுக்கி கொடுப்போம். யல்காஹு மன்சூரா, அதை திறந்த புத்தகமாக அவன் பெற்றுக்கொள்வான், பார்ப்பான் அப்படின்னு சொல்லி 17 13 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுக்கப்புறம் 17 14 அல்லாஹ் சொல்றான், இக்ரா கிதாபக, இந்தாடா படிச்சு பார், உனது பதிவேட்டை படித்து பார். கபாபி நப்சிக்கல் அலைக்க ஹசீபா, கபாபி நப்சிக்கல் யௌம அலைக்க ஹசீபா, இன்னைக்கு உன்னைய பத்தி கணக்கு போடுறதுக்கு நீனே போதும், நான் மார்க் போட வேணாம். இந்த இருக்கு மைனஸ்லாம் தான் இருக்கு, பிளஸ்லாம் தான். என்னடா உனக்கு மார்க் போட சொல்ற? உனக்கு மார்க் போட நீனே போதும்டா, எல்லாம் இருக்குடா பாத்துக்கன்னு சொல்லிட்டு உன்னை பற்றி கணக்கெடுக்க நீயே போதும் என்று சொல்லி அந்த தூக்கி அல்லாஹ் வீசுவான். கெட்டவன் அந்த புஸ்தகத்தை வாங்கிட்டு சொல்லுவானா, 18 49 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். கெட்டவன் இருக்கான்ல, அவன் வாங்கி பார்த்துட்டு, யான் வயலத்தனா, எங்களுக்கு ஏற்பட்ட கேடு இப்படி ஏற்பட்டு விட்டதே, மாலி ஹாதல் கிதாப், இது என்னடா புத்தகம், லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன், ஒரு சின்னதை விட மாட்டேங்குது, ஒரு பெருசை விட மாட்டேங்குது, எல்லாத்தையும் பதிவு பண்ணி வச்சிருக்கிறதே, இல்ல அஹ்சாஹா, எல்லாத்தையும் ஒன்று விடாமல் பதிவு செய்து வைத்திருக்கிறது, என்ன புத்தகம் என்று புலம்புவான் என்று 18 49 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இப்படி இந்த புத்தகத்தை கொடுக்கும் போதே தெரிஞ்சிருங்க உள்ள, அதாவது உங்கள்ட்ட புத்தகம் தர்றான், என்கிட்ட தர்றான், எனக்கு நான் பாசா பெயிலாண்டு உங்களுக்கு தெரியாதுல, நான் வாங்கின எனக்கு தானே தெரியும், அவன் புஸ்தகத்தில் உள்ளது அவனுக்கு தெரியும், என்கிட்ட தந்து இருக்கிறது எல்லாம் என்ன மார்க் போட்டிருக்கான்னு எனக்கு தானே தெரியும். அப்படி இல்லை, எல்லாருக்கும் தெரியுற மாதிரி எல்லாம் என்ன செய்யறான், அதுக்கு ஒரு அடையாளம் வச்சிருக்கான். வலது கையை நீட்டான்னு சொல்லி கொடுத்தான்னு சொன்னா பாஸ், நீட்டா இடது கைய அடுத்தாளுக்கு தெரிஞ்சு போயிடும். மார்க் கூட குறையாது தெரியாது, 99 60 70 தெரியாது, 33 தெரிஞ்சு போயிடும். பாஸ் இவன் கையில வலது கையில கொடுத்தாச்சு, வலது கையில அல்லாஹ் கொடுக்கும் போது அப்படி கொடுப்பானா, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யௌமனது குல்ல உனாசின் பி இமாமிஹும், எல்லா மக்களையும் அவரவர் தலைவர்களோடு அழைப்போம், அழைத்து விட்டு ஃபமன் ஊத்திய கிதாபஹு பி யமீனிஹி, யார் தங்களுடைய வலக்கரத்திலே அந்த புத்தகத்தை கொடுக்கப்படுகிறார்களோ ஃபஉலாயிக யக்ரவுன கிதாபஹும், அவங்க தான் அந்த புத்தகத்தை வாசித்தே பார்ப்பார்கள். மற்றவங்க வாசிக்கிறது வெயில போட்டு எடுத்து போட்டு வாசிக்கிறதுங்கிற, வாசானதான் வாசி பார்க்கலாம், வெயிலா போகும்பொழுது எடுத்து போட்டு வாசிக்கிறது, போடான்னு வாசிக்க மாட்டானா. பல யுதலமுன பத்தியிலா, ஒரு திரிய அளவுக்கு கூட அவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட மாட்டாது என்று அல்லாஹ் 17வது அத்தியாயம் 71வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது மாதிரியான ஒரு வலது கையில புஸ்தகத்தை கொடுக்கிறான். அதே மாதிரி வலது கையில கொடுக்கிறதை பற்றி 69வது அத்தியாயத்தில் 19 இருந்து 29 வரைக்கும் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பி யமீனிஹி, யாருடைய வலக்கரத்தில் புத்தகம் கொடுக்கப்படுகிறதோ அவன் என்ன செய்வான்னா, ஹாவு முக்ரவு கிதாபியா, எல்லாம் வாங்கப்பா என் புத்தகத்தை பாருங்க பாருங்க கூப்பிடுவான். பாஸ் ஆயிட்டார்ல, நம்ம பாஸ் ஆயிட்டா என்ன செய்வோம், நம்பர் வந்துருச்சு பாடுறான்னு ஆட்டம் போடுவீங்கல்ல, அதை விட பெரிய ஆட்டாங்க போடலாம்லங்க. நம்முடைய லட்சியம் நிறைவேறி போகுது இல்லையா. ஹாவு முக்ரவு கிதாபியா, எல்லாரும் என் புத்தகத்தை கொஞ்சம் படிச்சு பாருங்க. இன்னி லனன்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா, எனது இந்த விசாரணையை சந்திக்க இருப்பதாக நான் நம்பிக்கொண்டிருந்தேன், என் நம்பிக்கை வீண் போகவில்லை. ஃபஹுவ ஃபீ ஈஷத்தின் ராலியா, அவன் தான் திருப்தியான வாழ்க்கையில இருப்பான், ஃபீ ஜன்னத்தின் ஆலியா, உயர்ந்த சொர்க்கத்தில் இருப்பான் என்று அவனுக்கு கிடைக்கக்கூடிய எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பி ஷிமாலிஹி, யாருடைய இடக்கரத்தில் அந்த புத்தகம் கொடுக்கப்படுகிறதோ அவன் சொல்லுவான், யாலை தனி லம் ஊத்த கிதாபியா, இந்த புத்தகத்தை கொடுக்காம இருந்திருக்கலாம், அதுக்கு அவன் சொல்லுவானா, யாலை தனி லம் ஊத்த கிதாபியா, இந்த புத்தகத்தை எனக்கு கொடுக்காமல் இருந்திருக்கலாமே. வல மாதிரி மா ஹிசாபியா,
என்னுடைய விசாரணை என்ன கதியாவுமே தெரியல, இடதுகையில தந்துவிட்டான் அல்ல, என்னுடைய விசாரணை எப்படி இருக்குமோ தெரியலையே என்று கேட்பான் அப்படின்னு 69 அத்தியாயத்தில் 19 இருந்து 29 வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். 84வது அத்தியாயத்தில் 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 ஆகிய வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீனிஹி, யாருக்கு வலக்கரத்தில் புத்தகம் கொடுக்கப்படுகிறதோ லேசா தான் விசாரணை, ஃபார்மாலிட்டி, வலது கையில கொடுத்துவிட்டு அவ்வளவுதான், துருவுறது கிடையாது. யார் வலது கரத்தில் புத்தகத்தை கொடுக்கிறானோ லேசான முறையில் அவனுடைய கேள்வி அமைந்திருக்கும். உறவினர்களை தேடி மகிழ்ச்சியோடு ஓட ஆரம்பித்து விடுவான். அம்மாமன் ஊத்திய கிதாபஹு வரா லஹரி, முதுகுக்கு பின்னால், சில முதுகுக்கு பின்னாடி கொடுப்பானா, திரும்பிடா பின்னாடி கைட்டு வாங்கடாமா. சில ஆளுக்கு இடது கையில கொடுத்துட்டு சில ஆளுக்கு என்ன செய்யறா, திரும்பிக்கிட்டு பின்பக்கம் கைட்டு வாங்க. யாருக்கு முதுகுக்கு பின்னால் கொடுக்கப்படுகிறதோ சுபூரா, அழிவை அவன் கூப்பிட, அழிவுனா எனக்கு முடிஞ்சு வச்சு கதை, நான் நாசமா போயிட்டேன் என்று வளர ஆரம்பித்து விடுவான் என்று 84வது அத்தியாயத்தில் 7 முதல் 14 வரை வசனங்கள் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அப்ப நியாய தீர்ப்பு நாள்ல விசாரணைக்கு முன்னாடி புக்கு தந்துட்டு விசாரிக்க போறான்ல, முதல்ல சார்ஜ் ஷீட்டை தந்துட்டு தான் விசாரணை நடந்துற புத்தகம் தர்றது இல்ல, முதல்ல தந்துருவான். அந்த நியாய தீர்ப்பு நாள்ல நடக்கக்கூடிய இன்னும் சில நிகழ்வுகள் இருக்கின்றன, அதை நம்ம பார்த்துட்டு நம்ம அடுத்த வசனத்துக்கு சொல்லலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.